சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆடரவம் சோழ் மதுரை அம்மானே, அன்பருடன் கூட விளையாடி வரும் கோமானே, நீடு புகழ் மென்மேலும் எந்தனக்கு மேவியிட, பொல்லாத என் மேல்வினை கெடுப்பாயே. ஞான பண்ணையாம் திரு தர்மி ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் தமது ஞான குருவாகிய கமலை ஞானப்பிரகாசருடைய ஆணை ஏற்று அருள்மிகு அபயாம்பிகை உடனாய் உரையும் திரு தர்மபுரீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள வில்வ வனத்தில் ஆசிரமம் அமைத்து சொக்கநாத பெருமானை நாளும் எழுந்தருளிவித்து பூசித்து ஞான பீடத்து அமர்ந்து தம்மை வந்து அடையும் பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு ஞான தீக்கை புரிந்து ஞான உபதேசமும் செய்து அருளாட்சி செய்து வரும் காலத்தில் பற்பல அற்புத நிகழ்ச்சிகள் திருவருளால் நடந்தேறியது. திருத்தருமபுரம் அகத்திய முனிவர் முதலிய முனி புங்கவர்களால் வழிபடப்பெற்றது என்று பார்த்தோம். குருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் நிலையைக் கண்டு வியந்த அகத்தியருடைய மாணாக்கர்களாகிய முனீந்திரர்கள் தங்கள் ஆசிரமங்களையும் தர்மபுரேஸ்வரர் ஆலயத்தையும் அவரிடம் ஒப்புவித்து நித்திய நைமித்தியங்களை நன்கு நடத்தி வருவதற்கு ரசவாத முதலான சித்திகளையும் அவர்களுக்கு உபதேசித்து, எங்களைப் போலவே நீவீரும் உமக்கு பின்வரும் சந்ததியாரும் பரம்பரையாய் இவைகளை பரிபாலனம் செய்து வருவீர்களாக என்று ஆசீர்வதித்து சென்றார்கள். குரு ஞான சம்பந்த ஆச்சாரியாரும் அவைகளை அங்கனமே ஏற்று சிவாலய திருப்பணி, திருவிழா முதலியவற்றை நன்கு நடாத்தி வந்தார்கள். இவ்வாறு இருக்கும் நிலையில் தமது குருமூர்த்திகள் கமலை ஞானப்பிரகாச தேசிகள் அருளியவாறே குருவாரம் தோறும் கமலை சென்று சித்தீச்சரத்தில் தட்சிணாமூர்த்தியையும் தமது ஞான குருவையும் தரிசித்து வந்தார். மதுரை திரு ஆலவாய் சொக்கலிங்க பெருமான் தனது கரத்தில் வந்து என்றும் தமக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாய் எழுந்தருளியிருக்க பெற்ற காரணத்தாலும் கமலை தமக்கு ஞான உபதேச தானமாய் விளங்கியமையாலும் குரு முதல்வர் குருஞான சம்பந்தருக்கு தர்மியே என்று கமலையும் மதுரையும் பதிகளாயின. இதனாலேயே குமரகுருபர அடிகள் நான்காவது குருமகா சன்னிதானமாகிய ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசியர் மீது பாடி அருளிய பண்டார மும்மணி கோவையில் தருமையும் கமலையும் விரி தமிழ் கூடலும் திருநகராக அரசு வீற்றிருந்து என்று அருளி செய்துள்ளார். ஒரு சமயம் திரு தர்மி ஆதீன குரு முதல்வர் தில்லை கூத்த பெருமானை கண்டு வழிபடணும்னு ஆர்வம் மிகுதியால் திரு தில்லை சென்று தரிசனம் செய்து ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து இரவு பகலாய் ஆனந்த நெட்டையில் அமர்ந்திருந்தார்கள். அன்பர்க்கு அருளி செய்யும் விருப்பால அம்மை சிவகாமி அம்மையார் நள்ளிரவிலே தனது பள்ளியறையில் வைத்துள்ள வெள்ளி கிண்ணத்தில் பாயாசத்தையும் பொன் வள்ளத்தில் திரு அமுதத்தையும் கங்கை நீரையும் கொண்டு வந்து அருளினார்கள். தனது பள்ளியறையில் உள்ள பாயாசம், திரு அமுது, கங்கை நீரையும் கொணர்ந்து அழித்து அருளினார்கள். வில்வவனத்தில் உள்ள திரு தர்மபுரத்தில் குருமூர்த்திகளின் ஞான நாட்டத்தால் ஆவும் புலியும் ஒரு துறையில் நீரருந்தி ஒரு பொழிலில் கழித்து விளையாடின. தம்பால் உபதேசம் பெற்று வாழும் அடியவர்கள் முப்பொருள்களின் இயல்புகளையும் ஆய்ந்து அறிந்து அவற்றிலிருந்து நீங்கி சிவானந்த வாரியுள்ளே தோய்ந்திருக்கும் வண்ணம் சிவபோகச்சாரம் என்ற அருள் நூலை அருளி செய்தார்கள். அவ்வருள் நூலின் பொருளை அனுபவமாக பெறுவதற்காக சோடசகலா பிரசாத ஷட்கம் என்ற நூலையும் திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல் என்ற மற்றொரு நூலையும் ஆக்கி அருளினார்கள். முக்தி பெற்ற ஆன்மா
முக்தி நிலையில் தான் அனுபவிப்பது தனது ஆனந்தமே அன்றி சிவனது ஆனந்தம் அன்று என்று வாதம் செய்த கண்கட்டி மறைஞான பண்டாரம் என்ற புலவர் அதனை திருவுள்ளம் கொண்ட நம் குருமூர்த்திகள் அவருக்கு புத்தி புகட்டும் பொருட்டு முத்தி நிச்சயம் என்ற பேரருள் நூலை அண்ணலைப் போல் ஆனந்தம் ஆன்மாவுக்கு உண்டு எண்ணில் எண்ணில் பிறப்பு இறப்பை எய்துமோ என்று அருளிச் செய்தார்கள். ஆசு அகற்றி நின் அறிவில் ஆனந்தமாம் சிவனை கூசகற்றி எந்தன் குணம் என்று பேசிடும் பேயா வாதிக்கு ஏது பேசியிடில் நீ அந்த மாயாவாதிக்கே மகன் என்று வீண் வாதம் செய்தவர்களையெல்லாம் அடக்கி முக்தி நிச்சயம் என்ற பேரருள் நூலை திருவாய் மலர்ந்தருளினார்கள். நாளும் பூசா காலங்களில் தங்களுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய சொக்கலிங்க பெருமானே தானுவே சொக்கநாதா, என்னை ஆண்டவா சொக்கநாதா, சம்புவே சொக்கநாதா என்று மனமுருகி அழைத்து பாடி துதித்த வெண்பாக்களே சொக்கநாத வெண்பா ஆயிற்று. தனது ஞான தேசிகர் கமல ஞான பிரகாசர் பரிபூர்ணம் அடைந்ததை அறிந்து அவரது பிரிவை ஆற்றாது பாடி அருளியது நவரத்ன மாலை. இவ்வாறு ஞான குருமூர்த்திகள் உபதேசத்தையும் தோத்திர சாத்திர நூல்களையும் செய்து ஞான அரசு செலுத்தி வரும் நாளில் தனக்கு பரிபூர்ண நிலை வருவதை திருவருள் உணர்ந்து தமது ஆசிரமத்தின் மேற்கு பக்கத்தில் ஞானபுரீஸ்வரர் என்னும் திருப்பெயரால் சிவலிங்க பிரதிட்டை செய்து தம் மாணாக்கர்களில் ஆனந்த பரவசர் என்பவருக்கு அதிதீவிர பக்குவ நிலையில் இருந்த ஆனந்த பரவசருக்கு ஞான உபதேசம் செய்வித்து ஞான பீடாதிபத்தியத்தையும் நல்கி சிவலிங்க பெருமானின் திருவடி நீழலிலே சிவ சமாதி கூடினார்கள். அதுபொழுது ஸ்ரீ ஆனந்த பரவச தேசிகர் அதிதீவிர பக்குவமுடையவராக இருந்ததால் உலகில் வாதனை அறவே நீங்க பெற்று தமது ஆச்சாரியர் குரு உபதேசத்தை கேட்ட அளவிலேயே குருவருள் ஒன்றையே நாடி நின்ற நிலையில் அந்த குருவருள் எய்தியதும் சிவ ஞானம் மிக்கு ஓங்க ஆனந்த கண்ணீர் ததும்ப தன்னுடைய குருவின் சமாதி முன்னிலையில் வீழ்ந்து பரவி வணங்கி அங்கிருந்து மேற்பக்கத்தில் சென்று தனது குருமூர்த்தியின் திருக்கோயிலின் சிகரத்தையே தரிசித்த வண்ணம் கிழக்கு முகமாயிருந்து சிவ யோகத்தில் அமர்ந்து சிவ சமாதி கூடி சிவானந்த பரிபூர்ணத்தை அடைந்தார்கள். ஆனந்த பரவச தேசிகர் முக்தி எய்தியதைக் கண்டு அங்கிருந்த அடியவர்கள் பிறவி பெருங்கடல் கடக்க புனைய அருளும் குருமூர்த்தியின் திருவடி மலர்கள் நீழலை இழந்தோமே என்று வருந்தி சிவ சமாதி கூடிய தங்கள் ஆதி பரமாச்சாரியார் திருமுன்பு சென்று தேசிகனே மீளவும் எழுந்தருளி போந்து வாழையடி வாழையென வரும் ஒழுகலாற்றினையும் அடியோங்களையும் காத்து அருள வேண்டும் என சொல்லி தங்களது குறைகளையும் விண்ணப்பித்து கொண்டார்கள். ஆதி குருஞான தேசிகரும் திருவருளால் அதை உணர்ந்து மீண்டும் சமாதியின் நின்று எழுந்தருளி தம் அடியவர்களில் ஒருவராகிய சச்சிதானந்தருக்கு திருவடி மலர் சூட்டி ஞான நீராட்டி சொக்கநாத பூஜையையும் கொடுத்து அருளினார்கள். ஆயினும் சச்சிதானந்த தேசிகருக்கு திருவருள் கூடாமையால் நிட்ட அனுபூதி கிட்டவில்லை. அது உணர்ந்த ஆதிமூர்த்திகள் இரக்கம் கொண்டு ஆனந்த பரவசரது நிலையை நேரில் கண்ட பின்பும் உமக்கு உலகமயக்கம் நீங்கி உயர்கதியில் செல்லும் நிலை உண்டாகவில்லை, யான் எனது என்னும் அபிமானம் நீங்கவில்லை. அந்தோ இதற்கு காரணம் உம்மை பற்றி இருக்கும் மலம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களின் சேட்டைதானோ? இனி உமக்கு உயர் ஞானம் பிறவாதோ என்று திருவருள் நோக்கம் செய்து தானந்தம் ஆதி நடு இல்லாது ஓங்கும் சச்சிதானந்த மயம்தானே ஆன ஆனந்த பரவசனை கண்டும் அந்தோ பரகதியை அறிந்தீர் இல்லை, மானம்தான் வடிவாகி நிற்றலாலோ மலமாயை கண்மம் இவை மடியாதாலோ
ஞானம்தான் உமது உள்ளத்தில் உதியாதாலோ நாம் அறியோம். உமது மயல் நவிற்றுவீரே என்று பாடி திருவாய் மலர்ந்தருள சச்சிதானந்த தேசிகர் அந்நிலையிலே ஞான குருவினுடைய அறிவுரையாலும் அருள் நோக்கத்தாலும் சச்சிதானந்தரது மலம் தேசிகரது மலமாயைகள் கண்மங்கள் பற்றெல்லாம் ஒழிய உண்மை ஞானம் பிறந்து நிட்ட அனுபூதி நிலையை எய்தினார். அதனால் மகிழ்வு கூர்ந்து அருளிய ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிகர் ஆதி பரமாச்சாரியார், இனி நீர் நமது பீடாதிபதியாய் வீற்றிருந்து கொண்டு சொக்கநாதரை வழிபட்டு கொண்டு ஸ்ரீ தர்மபுரீஸ்வரரையும் ஞானபுரீஸ்வரர் ஆலயங்களையும் செவ்வனே ஓம்பி நுண்மை வந்து அடையும் பக்குவிகளுக்கு ஞானோபதேசம் செய்து வருவீராக என்று அருளானை தந்து வைகாசி திங்கள் அமரப்பக்கத்து சஷ்டி திதியில் சிவ சமாதி எய்தினார்கள். சிவ பரிபூரணம் எய்தினார்கள். சிவ சமாதியில் ஐக்கியம் எய்தும் நிலையை அணுகி கொண்டு இருந்தவர்கள் தம் அடியார்கள் பொருட்டு மீள எழுந்தருளி வந்து பீடாதிபத்தியத்தை நிலைப்படுத்திய இக்குருமூர்த்திகளது ஆதி முதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளின் அருள் செயல் அதிசயத்திலும் அதிசயமன்றோ. அது முதலே திரு தர்மபுர ஆதீன ஞான பீடத்தின் அருள் அரசு தொடர்ந்து வழி வழியாக விளங்கி வருகின்றது.